திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல இன்னைக்கு திங்கட்கிழமை நடக்கக்கூடிய எல்எஸ்டி vs எஸ்ஆர்எஸ் மேட்ச் தான் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேத்து ஞாயிற்றுக்கிழமை நான் ப்ரெடிக்ஷன் போட்டிருந்தேன். பட் ஆனால் மேட்ச்சுக்கு முன்னாடி, அதாவது செகண்ட் மேட்ச் நினைக்கிறேன், 7 மணி மேட்ச்சுக்கு என்னால் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்டேட் கொடுக்க முடியல. நான் வேற ஒரு வேலையில பிஸியாக இருந்துட்டேன். ஆனால் மத்தியானம் நம்ம சொன்ன மாதிரியே பஞ்சாப் கிங்ஸ் கடைசி நேரத்தில் போயிட்டு யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்களோ கடைசி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த டீமுக்கு ஃபேவராக போகும்னு நான் சொல்லியிருந்தேன். அது 6-6ங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நான் டெலிகிராம் சேனலில் பஞ்சாப் கிங்ஸ் கடைசி நேரத்தில் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தது, அதனால பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே பஞ்சாப் கிங்ஸ் கிட்டத்தட்ட செகண்ட் பேட்டிங் எடுத்த ஆர்ஆர் நல்லா அடிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசி ஹாஃப் அன் அவர் அவங்களுக்கு ஃபேவரா போகும்னு, யாரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கக்கூடிய பஞ்சாப் கிங்ஸுக்கு ஃபேவரா போகும்னு அதே மாதிரியே நடந்திருந்தது. பிளேயர்ஸும் நம்ம சொன்ன நிறைய பிளேயர்ஸ் நல்லா விளையாண்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் நல்லா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் வியூஸ் கம்மியாக போகும். அது எனக்கு கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்குது. ஏன்டா இதெல்லாம் ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் நம்மளை நேசிக்கிற ஒரு 100 பேருக்காக நம்ம வீடியோ போடலாம், தப்பு இல்லை. அந்த வரிசையில் நம்ம நேற்று ஆஃப்டர்நூன் செகண்ட் மேட்ச், அதாவது ஈவினிங் மேட்ச் கூட நம்ம ஜிடி ஸ்ட்ராங்காக இருக்கும், அவங்க ஜெயிக்கிறதுக்கு கூட லக் ஃபேவராக இருக்கும். ஒரு 51%, நான் 1% அதிகமாக அவங்களுக்கு தான் கொடுத்துருப்பேன். ஸோ அவங்களும் ஜெயிச்சிட்டாங்க. பட் நான் டெலிகிராம் சேனலில் நேற்று அப்டேட் பண்ணல, எனக்கு நிறைய ஒர்க்ஸ் இருந்தது. சரி, இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். எல்எஸ்ஜி vs எஸ்ஆர்ஹெச் நேற்று கிட்டத்தட்ட ஆர்சிபி, ஜிடி, அப்புறம் இன்னொரு டீம் இது ஒன்று பஞ்சாப் கிங்ஸ், இவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் குவாலிஃபைடு, கண்டிப்பாக குவாலிஃபைடு. இதுல மீதி இருக்கிறது டெல்லியும் மும்பையும் தான். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா அவங்கள விட டிசி அண்ட் மும்பை இந்தியன்ஸுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மேட்ச் ஒரு ஒப்புக்கு சப்பானி மேட்ச்னு கூட சொல்லலாம். ஓகேவா? இது லக்னோல நடக்குது, அதனால ஆப்வியஸ்லி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுடைய ஹோம் கிரவுண்ட் மேட்ச். இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்ல நம்மளுக்கு 6 வகையான கேட்டகரியிலையுமே பிளேயர்ஸ் வராங்க. நீங்க மாத்தி மாத்தி டீமை போட்டுக்கலாம். ஓகேவா? ஃபேர் பிளே கேட்டகரியில டேவிட் மில்லர், நிக்கலஸ் பூரான், ஆவேஷ் கான் வராங்க. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷன், கமிங் டு விண்டிஸ். ஸோ இவங்கெல்லாம் இன்னைக்கு ஃபேர் பிளே கேட்டகரி. எஃபெக்டிவ் கேட்டகரியில் மிச்சல் மார்ஸ், திக்வேஷ் சிங், அப்துல் சமாத், அனிகேட் வர்மா, அப்புறம் ஜீஷன் அன்சாரி, இவங்க இன்னைக்கு நல்லா விளாடுவாங்க. டேலண்ட்ஃபுல் பிளேயர் கேட்டகரி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயுஷ் பதோனி, முகமது ஷமி, ஜெயதேவ் உனட்கட், இவங்க நல்லா விளாடுவாங்க. நோட்டபிள் பிளேயர் கேட்டகரியில் ரிஷப் பந்த், டிராவிஸ் ஹெட், ஹென்ரிச் கிளாஸ்னு விளாடுவாங்க. எபோ ஆவரேஜில் ஆகாஷ் தீப், ஆடம் ஜாம்பா, அப்புறம் சென்சேஷனல் பிளேயர்ல பேட் கமின்ஸ், இவங்க நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நான் பிளேயிங் லெவன்ல யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா பிரின்ஸ் யாதவ், மணிமாறன் சித்தார்த், ரவி பிஷ்னாய், ஹிம்மத் சிங், மேத்யூ பிரிட்ஸ்கி நல்லா விளையாடுவாங்க. அப்புறமா அர்ஷின் குல்கர்னி, யுவராஜ் சௌதாரி, ஆரியன் ஜுயல், ஆகாஷ் சிங், மயங்க் யாதவ், இவங்கெல்லாம் நல்லா விளையாடுவாங்க. அப்புறம் அபினவ் மனோகர், சிமர்ஜித் சிங், சச்சின் பேபி, இவங்கெல்லாம் எனக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா இஷான் மலிங்கா, பிரைடன் கார்ஸ், இவங்களுமே இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்களை வச்சு நீங்க டீமை போட்டுக்கலாம். இப்போ ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியை பார்ப்போம். எல்எஸ்ஜியில் 3 பிளேயர் வராங்க, எஸ்ஆர்ஹெச்ல 5 பிளேயர் வராங்க. அவங்க யார் யார் அப்படின்னா ஆயுஷ் பதோனி, ரிஷப் பந்த், ஆகாஷ் தீப், இவங்க பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஜியில் ப்ராமிசிங்காக இருப்பாங்க. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட், ஹென்ரிச் கிளாசன், ஆடம் ஜாம்பா, அப்புறம் முகமது ஷமி, ஜெயதேவ் உனட்கட், இவங்கெல்லாம் ப்ராமிசிங்காக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரின்ஸ் யாதவ், மணிமாறன் சித்தார்த், ஹிம்மத் சிங், ஆகாஷ் சிங், அபினவ் மனோகர், அப்புறம் இஷான் மலிங்கா, இவங்களாமே நான் பிளேயிங் லெவன்ல ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில் வராங்க. இப்போ டீம் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சரிசமமாக தான் இருக்கு. கிட்டத்தட்ட இங்கே 9 பிளேயர், அங்கே 10 பிளேயர். நம்ம கொடுக்குற எல்லாருமே நல்லா விளையாடாமல் சொல்ல முடியாது. அப்பப்போ சொதப்பினா கூட 2 டீமுக்குமே இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் காட்டு, சமபலத்தோட தான் இருக்காங்க. சரி, இப்போ நம்ம ஃப்ளாப் பிளேயர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு எய்டன் மார்க்ரம், ஷபாஸ் அகமது, ஷ்ரதுல் தாக்கூர், அப்புறம் ராஜ்வர்தன் அங்கர்கேக்கர், சமர் ஜோசப், அபிஷேக் சர்மா, இவங்கெல்லாம் இன்னைக்கு ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் எஸ்ஆர்எஸ்லேருந்து நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷல் பட்டேல், அதர்வா டைடே, ராகுல் சந்தர், இவங்களுமே இன்னைக்கு ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். எய்டன் மார்க்ரம், ஆயுஷ் பதோனி, எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. செகண்ட் பேட்டிங் ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸா இருக்கும். டேவிட் மில்லர் 2 இன்னிங்ஸ்மே நல்லா விளாட மாட்டாங்க. நிக்கலஸ் பூரான், ரிஷப் பந்த், இவங்க 3 பேருமே 2 இன்னிங்ஸ்மே நல்லா விளாட மாட்டாங்க, அதனால எடுத்துக்க வேண்டாம். மிச்சல் மார்ஸ் சப்போஸ் எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா மட்டும் எடுத்துக்கோங்க. திக்வேஷ் சிங், ஷ்ரதுல் தாக்கூர் எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணதுனா மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்ததா அப்துல் சமாத், ஆகாஷ் தீப்,
எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணதுனா மட்டும் எடுத்துக்கோங்க. செகண்ட் பவுலிங் அப்போ இவங்க வேண்டாம். அப்புறம் வந்து ஆவேஷ் கான், இவங்கலாம் வந்து ஆவேஷ் கான் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாட மாட்டாங்க. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாட மாட்டாங்க. அதனால வேண்டாம். அனிகேட் வர்மா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் நல்லா விளாடுவாரு, செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாட மாட்டாரு. நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாட மாட்டாங்க. இஷான் கிஷானும் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாட மாட்டாங்க. ஆடம் ஜாம்பா, முகமது ஷமி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் நல்லா பவுல் பண்ணுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா பவுல் பண்ண மாட்டாங்க. விச் மீன்ஸ் எஸ்ஆர்எச் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுது அப்படின்னா மட்டும் ஆடம் ஜாம்பா, முகமது ஷமி எடுத்துக்கோங்க. பேட் கமிங்ஸ் இன்னைக்கு 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளையாடுவாரு. அதனால எஸ்ஆர்எச் கேப்டனான அவருக்கு இன்னைக்கு 2 இன்னிங்ஸுமே நல்லா இருக்க போகுது. அப்படிங்கிறப்ப எஸ்ஆர்எச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்கிறது. அடுத்தா ஜீஷன் அன்சாரி ஃபர்ஸ்ட் பவுலிங் கூட நல்லா பண்ணுவாரு, செகண்ட் பவுலிங் ஆவரேஜ். கமிங் டு பெண்டிஸ் 2 இன்னிங்ஸுமே போவாரு. ஜெயதேவ் உனட்கட் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றாரு அப்படின்னா எடுத்துக்கோங்க. எஸ்ஆர்எச் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுதுன்னா செகண்ட் பவுலிங் அப்போ ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பிரின்ஸ் யாதவ், ஷபாஸ் வந்து 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாட மாட்டாங்க, அதனால எடுத்துக்க வேண்டாம். மணிமாறன் சித்தார்த் ஃபர்ஸ்ட் பவுலிங்னா நல்லா விளையாடுவாங்க, செகண்ட் பவுலிங்னா ஆவரேஜ். அதே தான் ஹிம்மத் சிங்குக்கும் ராஜ்வர்தன் அங்கே இருக்கும். அடுத்தா ரவி பிஷ்னாய், மேத்யூ பிரட்ஸ்கி வந்து 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளையாடுவாங்க, அதனால கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அர்ஷின் குல்கர்னி 2 இன்னிங்ஸுமே போவார். அடுத்தா யுவராஜ் சௌதாரி, ஆரியன் ஜுவல், மயங்க் யாதவ், சமர் ஜோசப், சிமர்ஜித் சிங் 2 இன்னிங்ஸுமே போரா விளையாடுவாங்க, அதனால எடுத்துக்க வேண்டாம். ஆகாஷ் சிங், அபினவ் மனோகர், ஹர்ஷல் பட்டேல் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ், அதை பொறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தா அதர்வா டைடே, இஷான் மலிங்கா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் நல்லா விளையாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். சச்சின் பேபி 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளையாடுவாரு. ராகுல் சஹரும், பிரைடன் ராஜும் 2 இன்னிங்ஸுமே போரா விளையாடுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சம்மரி பார்ப்போம். பேட் கமிங்ஸில் பிளேயிங் லெவலில் பேட் கமிங்ஸ் மட்டும்தான் 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளையாடு, அதனால் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் நல்லா விளையாடக்கூடியவங்க வந்து எல்எஸ்டியில இருந்து ஈடன் மார்க்ரம், ஆயுஷ் பதோனி, மிச்சல் மார்ஷ், திக்வேஷ் சிங், ஷர்துல் தாக்கூர், அப்துல் சமாத். அடுத்ததா ஆகாஷ் தீப், இவங்கலாம் வந்து எல்எஸ்டியில இருந்து. எஸ்ஆர்எச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க அனிகேட் வர்மா, ஆடம் ஜாம்பா, முகமது ஷமி, ஜீஷன் அன்சாரி, ஜெயதேவ் உனட்கட், இவங்கலாம் நல்லா விளாடுவாங்க. 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடாதவங்க வந்து டேவிட் மில்லர், நிக்கலஸ் புரான், ரிஷப் பந்த், ஆவேஷ் கான், டிராவிஸ் ஹெட், அப்புறம் அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன், இஷான் கிஷான், கமிங் டு பெண்டிஸ். அப்புறம் நான் பிளேயிங்ல வந்து 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடக்கூடியவங்க வந்து ரவி பிஷ்னாய், மேத்யூ பிரிட்ஸ்கி, சச்சின் பேபி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் நான் பிளேயிங்ல நல்லா விளையாடக்கூடியவங்க வந்து மணிமாறன் சித்தார்த், ஹிம்மத் சிங், ராஜ்வர்தன் அங்கர்கேக்கர், ஆகாஷ் சிங், அபினவ் மனோகர், ஹர்ஷல் பட்டேல். அதர்வா டைடே, இஷான் மலிங்கா, இவங்கலாம் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க. 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடாத நான் பிளேயிங் லெவலில் இருக்கக்கூடியவங்க வந்து பிரின்ஸ் யாதவ், ஷபாஸ் அகமது, அர்ஷின் குல்கர்னி, யுவராஜ் சௌதாரி, ஆரியன் ஜுவல், மயங்க் யாதவ், சமர் ஜோசப், சிமர்ஜித் சிங், ராகுல் சஹர், பிரைடன் காஸ், இவங்களாம் வந்து 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாட மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து மேட்ச் வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னி மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கக்கூடிய டீம், அதாவது ஹோம் கிரவுண்ட் டீமான எல்எஸ்ஜிக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எல்எஸ்ஜி நாளைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தான் ஜெயிப்பாங்க. சப்போஸ் எஸ்ஆர்எச் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எதுக்கும் டாஸ் போட்டதுக்கு அப்புறம் நம்ம டெலிகிராம் சேனல் சொல்லுவோம், மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? டெலிகிராம் சேனல்ல நம்ம வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா நான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கண்டிப்பா கொடுக்க ட்ரை பண்றேன், டாஸ் கொடுக்க ட்ரை பண்றேன். இதை தவிர்த்துட்டு வேற ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு எந்த டீம் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒரு அனுமானத்தை நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. யார் இன்னைக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் விளையாடுவாங்க, வாங்குவாங்க அப்படிங்கறதையும் நீங்க சொல்லுங்க. டாஸ் போட்டதுக்கு அப்புறம் டெலிகிராம் சேனல் கூட மறக்காம கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேவா? மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.